اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغفلت أبواب النار وفصلت الشياطين أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இதுவரை நாம் பார்த்து வந்த பாடங்கள் ஜகாத்து சதகாவுடைய பாடங்களை பார்த்து வந்தோம். இப்பொழுது ரமலானுடைய பாடங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நோன்புகளுடைய பாடங்கள். நோன்புக்கு அரபியில் சொல்லும் பொழுது சௌம், சியாம் என்பதாக சொல்வார். சியாம் என்றாலே விலக்கி வைத்தல், தடுத்துக் கொள்ளுதல் எனக்கூடிய பொருளை கொண்டதாக இருக்குது. நோன்பு வைப்பதின் காரணமாக எதனால் இதற்கு அப்படி வந்தது அப்படின்னா, எல்லா விஷயங்களை விட்டும் இவனுடைய உண்பது, குடிப்பது, ஆசுபாசங்கள் அனைத்தையும் விலக்கி வைத்து இவன் அல்லாஹ்விற்காக வேண்டி, அவனுடைய கட்டளைக்காக வேண்டி கட்டுப்பட்டு இருக்கின்றானே, அதனால் இதை சியாம் என்பதாக, சௌம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய சிறப்புகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் முதன்மையாக ரமலான் அப்படி என்பதாக நாம் இதற்கு எப்ப வரும் அப்படின்னா, மாசங்களில் 9வது மாதமாகிய ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் நோக்கக்கூடியது பரவான நோன்பாக இருக்கிறது. இந்த ரமலான் என்றாலே அதனுடைய அர்த்தம் ரம்ல எனக்கூடிய வார்த்தைகளில் வரக்கூடிய ரமலான் என்பதாக வரக்கூடியது. இதற்கு சுட்டெரித்தல் என்பதாக பொருள். சுட்டெரிக்கக்கூடியது. இதற்கு ஏன் இப்படி பெயர் ரமலான் என்பதாக இந்த மாதத்துக்கு வச்சாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல ஓரிரு கருத்துக்கள் சொல்கின்றார்கள் அறிஞர்கள். இது ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் ஒரு சில கருத்துக்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டம் முதன்மையாக இந்த மாதங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய சமயங்கள், அரபு மாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய சமயங்களில் இந்த ரமலானுடைய மாதம் வரக்கூடிய சமயங்கள் சுட்டெரிக்கக்கூடிய வெயிலுடைய காலமாக இருந்தது. கடுமையான வெயிலுடைய காலம் வரும் பொழுது இது ரப்பில் அவ்வல், ரப்பில் ஆஹிர் என்பதெல்லாம் நாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் வசந்த காலம் என்பதாக சொல்லுவோம். அதுபோன்று இது சுட்டெரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதாக ரமலான் என்பதாக பெயர் வைத்தார்கள். காலப்போக்கில் அது நாட்கள், பிறைகள் மாற 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 இது முன்கூட்டி வந்துவிட்டது, முன்னால் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது என்பதாகவும் சொல்கின்றார்கள். அந்த பெயர் அப்படியே அதற்கு நிலைத்து விட்டது என்பதாகவும். ஆனால் ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய கரத்தில் உள்ளது. எந்த ஒன்றுமே ஒன்றை. அப்ப இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, ரமலானை குறிப்பிட்டுதான் நோன்புடைய மாதங்கள் அங்கே வரும் என்பதை குறிப்பிட்டுதான் இதற்கு ரமலானுடைய பெயரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்கூட்டி அல்லாஹ் அதை செய்து வைத்திருக்கின்றார். ரமலான் என்றால் சுட்டரிக்கக்கூடியது, இவனுடைய எல்லா பாவங்களையும் சுட்டரிக்கக்கூடியது, இவனுடைய அகந்தைகளை சுட்டரிக்கக்கூடியது, இவன் நரகத்தில் இருந்து சுட்டரிக்கக்கூடிய, நரகத்தில் இருந்து இவனை மீட்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதன் காரணத்தால் தான் அந்த மாதத்திற்கு ரமலான் எனக்கூடிய பெயர் வந்ததாக சொல்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலான் நோன்பே கடமையாகுது. ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பின்பு 2வது ஆண்டு தான் நோன்பு கடமையாக ஆகின்றது.
ஃபர்ஸ்ட் தொழுகை கடமையாச்சு. ஹிஜ்ரத் வந்த பொழுது தொழுகை கடமை. ஹிஜ்ரத்துடைய வர்றதுக்கு முன்னாடி அந்த சமயங்கள்ல தொழுகை கடமையாச்சு. ஹிஜ்ரத் வந்து 2 ஆண்டுகள் கழித்ததற்கு பின்புதான் நோன்பு கடமையாகும். அதுக்கு முன்னாடி நோன்பு எப்படி வச்சாங்க அப்படின்னா அரபாவுடைய நோன்பை வரலாறு நோன்பு போல வச்சாங்க. சரி, அரபா மஹரத்துடைய நோன்பை ஆசுரா நோன்பை இவர்கள் வைத்தார்கள் அவசியமாக. இதுதான் நோன்புடைய காலம், தோட்டத்துடைய காலங்கள், விஷயங்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், ரமலானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. மேலும் கூடுதலான ஒரு செய்தியையும் வேறொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். ரமலானுடைய மாதம் ஆகிவிட்டால் அருளின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விளங்கப்படுகின்றன என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நாம் பார்க்கக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது, இந்த ரமலானுடைய 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்களுக்கு விளங்கப்படுகின்றன என்பதாக இந்த 3ஐயும் சொல்கின்றார்கள். அருள்களின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்பதாக இந்த 4 விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல இதில் நம்ம கேட்கலாம், அப்படின்னா தப்பைகள் என்பதே நடக்காமல் இருக்குதா? சைத்தான் என்பது விளங்கப்பட்டு விட்டால் தவறுகள் என்பது நடக்காமல் இருக்க வேண்டுமே, எப்படி தப்பு நடக்குது? அந்த ரமலானுடைய காலத்திலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பொய், புரட்டு, திருட்டு, வட்டி எல்லா அனாச்சாரங்களும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்களே. அப்ப சைத்தான் விளங்கப்பட்டுச்சுன்னா எப்படி இங்க நடக்குது அப்படிங்கிறது கேட்கலாம். சொர்க்கத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றது, சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றது சொல்லுது. இது நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது இந்த இதுல விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்கின்றார்கள். சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது என்றால் மனிதர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடிய சமயங்களில் இவர்கள் செய்யக்கூடிய அமலின் காரணமாக, இபாதத்தின் காரணமாக என்ன ஆகிறது? நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. அதே சமயத்துல இவர்கள் நன்மையை தேடுவதன் காரணத்தால் சொர்க்கத்தின் வாயில்கள் இவர்கள் திறக்கப்படுகின்றன. ஷைத்தானுக்கு விளங்கப்படுகிறது என்றால் என்ன? தீமைகள் இவர்களிடத்தில் இருந்து குறைந்து விடுகின்றது. யார் எந்த மனிதர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மட்டுமல்ல, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றார்களோ, இந்த நோன்பை நோன்பாக வைத்தார்களோ, குழுவுடன் அல்லாஹ்வை சந்தோஷத்துடன் இவர்கள் யார் ஏற்று நடக்கின்றார்களோ இவர்களுக்கு இந்த இதுகள் என்பதாக சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள். சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டே சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றது, சைத்தானுக்கு விளங்கப்படுகிறது என்பது என்ன என்றால் இங்கே சேட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சைத்தானை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா விளங்குகின்றான் என்பதாக சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்தில் அந்த சைத்தானுக்கு மட்டும்தான் விளங்கப்படுகிறான். அது மர்தா என்று சொல்லக்கூடிய சைத்தான். இவன் குறும்பு செய்யக்கூடிய சுத்திக்கார சைத்தானாக இருக்கின்றான். இந்த சைத்தானை பிடிச்சு நினைஞ்சிருவாங்க, விளங்கிட்டு வச்சிருவாங்க என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் சைத்தானிடம் கற்றுக்கொண்டதின் காரணத்தினால் இவர்களுடைய இந்த நப்சு இருக்கின்றது, உள்ளம் இருக்கின்றது, இதே ஒரு இப்லீஸாக மாறியது. இவனுடைய மனோஇச்சைகள் என்றாலும் ஆளக்கூடிய மனிதர்கள் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். மனோஇச்சைகள் பிரகாரம் நடக்கின்றான், இவன் சைத்தானுக்கு உடந்தையாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை இவன் பின்பற்றாமல்
தன்னுடைய மனோச்சைக்கு எனக்கு எது சரியா இருக்கும், எனக்கு அது சரியா இருக்கும், நான் இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும், இப்படி செஞ்சா சரியா வரும் அப்படிங்கிற அந்த மனோச்சைகள் தன்னுடைய மனம்போன போக்கில் போய்கொண்டிருக்கின்றாங்க. இது சைத்தானாக இருக்கிறது, உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமைக்கு போகக்கூடியவர்கள் தான் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மனோச்சையை நாம் தான் கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு விளங்குகிறது மனிதர்கள் நாம் விளங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மளுக்கு தெரியக்கூடியது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதற்கு விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களா ஆட்சி அருள்வானாக. வாக்கந்தாவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.